எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய ஒரு கிராஷ் வருது, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸோ மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஏன் வரலான்னா, மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போர் உச்சகட்டமாக போகிறதுக்கு முக்கியமான காரணங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல் காரணம் என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் அடுத்தது உங்களுடைய பவர் பிளான்ட்டுகளை முக்கியமான இடங்களை நம்ம பயங்கரமாக கடுமையாக தாக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு 48 மணி நேரம் டைம். ஏன் நாங்கள் தாக்கப்படுறோம்னா, நீங்கள் கப்பல்களை வெளியிட மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஈரான் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, டேய் நான் உங்களுக்கு மட்டும்தாண்டா அந்த இடத்த நான் ஓப்பன் பண்ணி விட மாட்டேங்கிறேன். மற்ற நாடுகள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க சேஃபாக அவங்களுடைய எனர்ஜி கப்பல்களை, ஆயில் கப்பல்களை வெளியே கொண்டு போய்க்கலாம். உனக்கு மட்டும்தான் கிடையாது. என்னன்னே கோபமாக இருக்கியா? நீ எப்போ வந்தாலும் நான் கோபமாக தான்டா இருப்பேன் அப்படின்னு அவங்க இவங்கள மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்னமோ உலகத்தில் வேறு எந்த கப்பலையுமே அவங்க வெளியிடாத மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, பவர் பிளான்ட்டை இவங்க தாக்குனா இவங்க பதிலுக்கு திருப்பி அமெரிக்காவை தாக்க போகிறதில்ல. பக்கத்தில் வேறு எங்கே பவர் பிளான்ட் இருக்குது, கத்தாரில் இருக்கா இல்லை குவைத்தில் இருக்கான்னு பார்த்து அங்கே தான் போய் இவங்க தாக்க போகிறாங்க. ஸோ உருப்படிக்கு இந்த நிஃப்டிக்கு 25,300க்கு கீழே வந்துச்சுனாதே இதுக்கு மானமும் இல்லை, மரியாதையும் இல்லை, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெட்ஜிங், பிக் கிராஷ் வருது, எதுக்கும் ஒரு தயாராக இருப்போன்னு ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்தா அது பல பேர்த்துக்கு நஷ்டம் என்பது இருந்திருக்காது. அதாவது ஒரு நண்பர் அப்படி தான் கமெண்ட் போட்டிருக்காப்புல. அவர் பேர் கணேஷ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் மார்க்கெட்னாவே என்னென்னு எனக்கு தெரியாதுங்க, கால் ஆப்ஷன்னா என்னென்னு தெரியாது, புட் ஆப்ஷன்னா என்னென்னு கூட தெரியாது, ஆனால் மார்க்கெட்டுக்கு இது இறங்கிருமோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த புட் ஆப்ஷன் என்பது எடுத்திருந்து என்னுடைய மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோவில் வந்த லாஸை இந்த ஹெட்ஜிங் என்பது கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த 25,300க்கு கீழேயே ஆல்ரெடி 2000 பாயிண்ட்டுகள் என்பது நிஃப்டி இறங்கி போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்லேருந்து பழையபடி 2000 கூட இறங்கி ஏற வேணாங்க, ஒரு 1000 பாயிண்ட்டுகள் இறங்கி 22,000ன்னு வந்தாலும் சிரமமாக தான் இருக்கும். அல்லது திரும்பி மேலே 25,000 போச்சுன்னா யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் 2000 பாயிண்ட் இறங்காமல் வெறும் 1000 பாயிண்ட் இறங்கி 22,000 போனாலும் மனசு வருத்தம் தானே. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் அதுக்குண்டான வழிவகைகளை எடுத்து வச்சிருக்கிறது, அந்த ஹெட்ஜிங் முதலான சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. சமீபத்தில் நம்மளுடைய உலக பங்கு சந்தைகள் இந்த வார் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு போடுறவங்களாம் நல்லா இருக்கான், குண்டுகளை வாங்கி அனுபவிக்கிறது தான் ரொம்ப மோசமாக இருக்கான்னு இஸ்ரேல் தன்னுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸை 3% ப்ளஸில் வச்சுருக்கு. நம்ம அதிகமாக அடிபட்ட சிறுத்தை மாதிரி கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய நிஃப்டியோ சென்செக்ஸையோ நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ரிசல்ட் வெறும் 44 பாயிண்ட் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பாச்சு. என்னடா அடி வாங்காத ஒரு சிங்கக்குட்டி மாதிரி, எலிஃபண்ட் மாதிரி நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, ஆனால் போர்ட்ஃபோலியோலாம் கும்பா பாட்டு பாடியிருக்கியா அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இந்த தகவல் ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக இறங்காத மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது. கடந்த 5 நாட்களில் மொத்த இம்பேக்டே நிஃப்டியில் 44 பாயிண்ட்டுன்னு தான் காட்டுறாங்க. ஆனாலும் அதிகமாக அடி வாங்கினதில் நம்ம அளவில் இருக்காங்க. ரொம்ப மோசமாக அடி வாங்கினது ஜெர்மன். ஸோ அவங்களுடைய இண்டெக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 4.5% போன வாரத்தில் அடி வெளுத்து விட்டுருக்காங்க. நண்பர்களே, துபாயில் ரியல் எஸ்டேட் துறையில் 15% இருந்த ரேட்டை விட குறைச்சி வியாபாரம் நடக்குதாக அர்ஜென்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் துபாயில் செல் பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய விலையை விட 15% குறைத்து விற்பதாக எல்லாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கிற மாதிரி நம்மளுடைய நாட்டில் என்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு 20-30% டிஸ்கவுண்ட் போட்டு விற்க போகிறாங்கன்னு தெரில. நான் அடிக்கடி நிறைய விளம்பரங்கள்லாம் பார்க்குறேன். ஊருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உங்களுக்கு 10-20% டிஸ்கவுண்ட், வாங்குபவர்களுக்கு தங்க நாணயமும் இலவசம், முதல் 10 கிரயத்துக்குன்னெலாம் விளம்பரம் போடுறாங்க. பட் எனிவே இப்போதைக்கு என்ன போய்கிட்டு இருக்குன்னா, யார் ரியல் எஸ்டேட்டில் என்ன விலை சொல்கிறாங்களோ அதிலிருந்து 15% குறைச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க துபாயை பொறுத்த வரைக்கும். இங்கே கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இங்கே ரியல் எஸ்டேட் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பங்குகளினுடைய விலைகள் வேணால் குறைஞ்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டிஎல்எஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நாங்கள்லாம் 43% குறைஞ்சி வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கோம்.
சமீபத்தில் 1 இயர் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 35% எல்லாம் நாங்கள் குறைஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஎல்எஃப் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 800 ரூபா ரேஞ்சில் இருந்தது. விலை குறைந்து 20-30% குறைந்து 500 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த மார்க்கெட்லேயும் ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள். சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் என்பது இந்த காஃபி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அவனுக்கு பாருங்கள் ஒரு யோகம். உலகத்தில் எங்கே வேணாலும் சண்டை நடக்கட்டும், என்னுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் போன வருஷத்துலாம் கீழே விழுந்தது. 2025 நான் பார்த்த 100க்கு 99.5% வந்து பல்வேறு பங்குகள் வந்து மேலே போயிட்டு கீழே ஒரு ரவுண்டு விழுந்துட்டு அப்புறம் சில பேர் மேலே போயிருக்கான். சில பேர் மேலேருந்து கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிக்கல. சில பேர் 4-5 ரவுண்டு ஒரு வருஷத்தில் போயிட்டு வந்திருக்கான். ஆனால் ஒருத்தங்கூட அவ்வளோதான் ஒரு ரவுண்டு கூட போகாமல் தொடர்ந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை நான் இப்போ தான் பார்க்குறேன். சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ஜாலி பார்த்திங்களா. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே ஆல் டைம் ஹை உச்சத்தில் இப்படியும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்கள் இருக்குது. அப்போ மொத்தமாக போன வருஷம் 2025 கீழே விழுந்ததுலேருந்து எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்கான்னு கணக்கு பார்த்தோம்னா சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் பணத்தை டபுள் பண்ணிவிட்ட ஒரு செல்லக்குட்டியாக இருக்குது. போன வருஷம் 1000 ரூபா 500 ரூபா, இந்த வருஷம் 1100 ரூபா. இந்த ஏரோஃப்ளக்ஸ் அப்படின்ற பங்குமே தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கு. இவனு ஆல்மோஸ்ட் 100% சம்பாரித்து கொடுத்துருக்கான். அப்படின்னாலுமே இவன் 2 ரவுண்டு போய் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஏற்கனவே 140 to 220 வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்துட்டு இப்போ சமீபத்தில் 2026 மறுபடியும் லோ ரேட்லேருந்து பிக்கப் ஆனவன் 150 ரூபாயிலிருந்து 233 ரூபாயின்னு. அப்போ இவன் வந்து 2 முறை சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஆனால் அந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பங்கு ஒரே ஒரு முறை தான் சம்பாரித்து கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்பது அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ பெரும்பாலும் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் உச்சத்தில் வந்திருந்தால் அதில் இந்த ஏரோஃப்ளக்ஸும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மேலே போனதில் எந்த விதமான ஆச்சரியமும் இந்த ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கில் இல்லை. ஆனால் இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸில் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா காப்பியை வச்சுக்கிட்டு இவங்களுடைய ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா காஃபி தான் மெயின்லி. அதை வச்சுக்கிட்டே இவங்களுடைய பங்கினுடைய விலை கடந்த ஒரு வருஷத்தில் உச்சத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்நாள் உச்சத்துலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே இன்றைய மார்க்கெட்டில் இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதில் பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான்லாம் ஷேர் மார்க்கெட்டில் 25 வருஷமாக இருக்கேன். என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன் பாருங்கள், எத்தனையோ ஏற்ற இறக்கத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த முறை இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள் உடனே நீங்கள் திரும்பி மேல் நோக்கி வந்துருன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. என்னுடைய 25 வருஷம் அனுபவம் சொல்லுது. ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் எனர்ஜி ரிலேட்டடான விஷயத்தில் பல்வேறு உலகளவில் பல்வேறு பங்குகள் அடி வாங்கியிருப்பானுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 25 வருஷம் சர்வீஸ் என்ன சொல்லுதுன்னா, உடனே திரும்பி மேல் நோக்கி வர்றதுக்கு எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய அனுபவம் சொல்லுது. சத்தியமாக நாங்கள் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும் பொழுதே நாங்கள் உடனே ஏறி வரணும்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு பங்குமே சென்டர் பாயிண்டில் விழுந்துருச்சுன்னா சரி ஒரு 2-3 மாதம் கழித்து பார்ப்போம். அவன் ஒரு 10-20% ஏறி இருக்கானா இல்லை இறங்கி இருக்கானா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நம்ம நண்பர் சொல்கிறத வந்து நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலான்னா, இந்த எஃப்எம்சிஜி நியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஃப்எம்சிஜியில் நீங்கள் ஐடிசியிலேருந்து ஆரம்பித்து எடுத்துங்க. வருண் பிவரேஜஸ், ஐடிசி, நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியான்னு வரிசையை நீங்கள் எடுத்துங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏன் கீழே விழுந்தாங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல். இந்த நண்பர் அதே தான் சொல்கிறார். க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம போய் ஐடிசி எடுத்து பார்த்தோம்னா உண்மைக்கு அது 2-3 வருஷம் ஆகட்டும், வருண் பெவரேஜஸ் ஆகட்டும், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியான்னு பல்வேறு ஆட்கள் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி புது உச்சம் வரல. இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. பட் பொதுவாக எஃப்எம்சிஜி செக்டரில் இந்த பங்குகள் 2-3 வருஷமாக இல்லை. மேபி இந்த நண்பர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு அந்த மாதிரி யாரும் காற்றை கையில் அடக்கி வைக்க முடியுமா? இல்லை ஒரு சூரியனைத்தான் போய் கையை வச்சு மறைக்க முடியுமா?
ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகிறதும் மேலே ஏறுறதும் கீழே விழுகிறதும் மேலே ஏழுகிறதும் தான் நானும் 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த நண்பரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். பட் இவர் சொல்கிறது வந்து இண்டிவிஜுவல் முக்கியமான சில செக்டருக்கு ஸ்டாக்குக்காக இருக்கலாம். மற்றபடி இண்டெக்ஸு ஒரு பெரிய காட்டாருக்கு தடை போட முடியுமா? அவன் அப்பப்போ மேலே வந்து எட்டி பார்த்துட்டு போகிறதுக்கு தான் அவனுடைய வரலாறு சொல்லுது நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் 100% பல்வேறு முதலீட்டாளர்கள் கீழே விழுகக்கூடிய பெரிய கம்பெனியில் கை வச்சு சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்க சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்திகள் வருது அப்படின்னா, சமீபத்தில் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஆகட்டும், HDFC பேங்க் ஆகட்டும், அவங்களுடைய டெலிவரி அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது பல்வேறு முதலீட்டாளர்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சில முதலீட்டாளர்கள் யாருமே 0% டெலிவரி அப்படின்ற மாதிரி இல்லை, யாருமே கையில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையும் விற்கிற மாதிரி. ஸோ இந்த லீடிங் ஸ்டாக்ஸ் மேலே அப்பப்போ பல்வேறு நபர்கள் பல்வேறு முதலீட்டாளர்கள் என்பது ஒவ்வொரு முறையும் கீழே வரும் பொழுது எடுத்து வைக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இப்போ இருக்கக்கூடிய 830லேருந்து என்னைக்காவது 1000 எப்போது திரும்பி வரும், அது திரும்பி வராமையாக போயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. HDFC பேங்க் அப்படின்ற பங்கு அவனு ஏதாவது ஒரு டைமில் இப்போ இல்லைனாலும் அவனுடைய பேட் நியூஸ் முடிஞ்சுட்டு அப்புறமா ஒரு 1000 ரூபா வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருக்கும் பொழுது இனி இந்த பங்குகள்லாம் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த சமயத்தில் தான் பல பேர் வந்து தங்கம் வாங்க அரிய வாய்ப்பா இல்லை கும்பா வாய்ப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட வீட்டம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், தங்கம் வாங்குறதுக்கு அரிய வாய்ப்போ இல்லையோ தங்கத்தை வைக்கிறதுக்கு வேணால் அரிய வாய்ப்பு என்கிட்ட இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து அவங்க பேசவே இல்லை. அதில் ஒரு நண்பர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறேன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த ஷேர் எங்கே இருக்கணும், உச்சத்தில் இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு 52 வார லோல் இருக்கணும், அதாவது ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்கணும், அல்லது ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, அதுலேருந்து 50% இறங்கி ஒரு 50 ரூபாய்ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் போய் கையை வைப்பேன். ஒருவேளை நான் என்ட்ரான பாயிண்ட்லேருந்து அவன் கீழே இறங்குறான்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு 10% நான் எடுத்த விலையிலேருந்து ஒரு 10% இறங்குச்சுன்னா நான் மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கெலாம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கீழேயே போய்கிட்டு இருந்துன்னு வச்சுங்க, பூமியை பார்த்து நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் பூமியை பார்த்து உள்ளே தொலைத்துட்டு அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி பங்காக இருந்தால் கண்டிப்பாக யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ITC அப்படின்ற பங்கு கீழே தான் விழுந்து கிடந்தது. அந்த அமரா ராஜா பேட்ரி அப்படின்ற பங்குலாம் இப்படி கீழே விழுந்துட்டு இருந்தால் யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எவனாவது ஒருத்தன் அப்பப்போ டபக்குன்னு இவர் எவ்வளோ எதிர்பார்க்குறாரு, ஒரு 15 to 20% தான் எதிர்பார்க்குறாருன்னு வச்சிங்களேன். ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து அவருக்கு ஏறி இருக்கணும். அப்போ இப்போ இந்த ITC அப்படின்ற பங்கு 50% இறங்கினதுக்கப்புறம் கீழே ஏறி இருக்கா, அமரராஜா பங்கு 50% இறங்கினதுக்கப்புறம் ஏறி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போய் அது பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா தான் இவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. இல்லைன்னா அது மாதிரி என்றைக்காவது ஒரு பங்குகள் வரும்பொழுது என் ஸ்ட்ராட்டஜியை கும்பா பாடி விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்னு ஒரு காலத்தில் எப்போவோ மேலே இருந்து தொடர்ந்து இறங்கியிருக்கான். ஒரு 50% இறங்குற இடத்துல நம்ம இந்த சார்ட்டை நிறுத்துகிறோம்னு வச்சிங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல 50% வந்துட்டோம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல கரெக்டாக 50% இறங்கியிருக்கு. இங்கிருந்து ஒரு 10-15% ஏறி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 23% ஏறி இருக்கு. ஒரு தடவை தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். மறுபடியும் இதே பங்கு வந்து ஒரு என்ட்ரி போயிட்டு வந்துருப்பார். அடுத்த என்ட்ரி எப்போ 50% இறங்கியிருக்குன்னா மறுபடியும் 2026 ஜனவரி மாதத்தில் வந்திருக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம் என்பது. சரி, இங்கிருந்து அது வந்து 50% ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவருக்கு வந்து போன தடவை நீ எங்கிட்டேருந்து லாபத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டில்ல 20 வருஷம் 20%, இந்த தடவை நீ எப்படி பண்ணுற பார் அப்படின்ற மாதிரி அந்த பங்கு எடுத்த நிலையிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு 7% ஏறிய பிறகு இப்போ 10% இறங்கி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அப்போ இவர் எடுத்த இடத்துலேருந்து ஒரு 10% கீழே இறங்குச்சுன்னா மறுபடியும் ஆவரேஜ் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ 10% எங்கே இறங்கியிருக்கு, போன வாரத்துலேயே இறங்கிடுச்சு. போன வாரத்தில் கரெக்டாக அந்த 767 இந்த இடத்துல ஒரு இடம் ஏறி இருப்பார். அவருக்கு 10-20% அது கொடுக்கல, 7% சம்பாரிச்சு கொடுத்துட்டு கீழே தொப்புன்னு விழுந்துட்டான். அப்போ மறுபடியும் இந்த இடத்துல அவர் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ரெண்டுக்கு ஏவரேஜ் என்னாச்சு, இந்த இடம் வந்துச்சா 800 ரூபா வந்துச்சா,
இந்த 800லேருந்து என்னைக்கிடா இவன் வந்து மறுபடியும் ஒரு 20% ஏறுவான், 950 ரூபாயெல்லாம் வருவான் அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆக மொத்தம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி செஞ்சு நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது, அதில் உடனே எடுத்து பார்ப்பீங்க, அப்படி தானே? அப்படின்ற மாதிரி கிடையாது. அதாவது அந்த காலத்தில் தமிழை எப்படி வளர்த்துனாங்க, சங்கம் வளர்த்து, அதாவது பல டிஸ்கஷன்ஸ் பண்ணி தான் தமிழை வளர்த்துன மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் வந்து இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் கேஸ் தான் எடுத்து பார்த்தேன். அப்போ இவன் இவ்வளோ பெரிய கும்பாக்குட்டிலே நீங்கள் ஒரு இடம் என்ட்ரி ஆகி ஜெயிச்சு ஓடி போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கும்பா ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு 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 நல்ல மனுஷன் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பங்கு இறங்குவதும் ஏறுவதுமாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சியே. ஸோ நண்பர் சொல்லக்கூடிய தகவலை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் உறுதி, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் மாஸ்டர் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் மாஸ்டர் பண்ணக்கூடிய, அதாவது இவர் டவுன் சைடு கீழே பிரேக் டவுன் ஆனதை எடுத்து மாஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா, சில பேர் வந்து மேலே இருக்கக்கூடிய பங்குகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் ஏதாவது ஒன்றை உருப்படியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் என்பது ஒரு சைக்கிளில் தான் ஒர்க் ஆகும். ஒரு தடவை வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது வேலை செய்யாது. ஏன்னா மார்க்கெட் மேலேருந்து அவருக்கு ஆப்போசிட்டில் போகுது. அதே ஆப்போசிட்டில் போன மார்க்கெட் திடீர்னு அவருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி வேலை செய்யும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைக்கிளில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதனால் ஒன்றுன்னு எடுத்தோம்னா தான் அது வேலை செய்யக்கூடிய இடம் என்பதற்கு, வேலை செய்யாத இடம் என்பதற்கும், வேலை செய்யாத இடத்துல கம்முனுக்கு வந்துக்க வேண்டியதுதான். அப்படி தான் ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யலை, 40,000 ரூபா மொத்தமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருந்து 1.5 மாதமாக நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எந்த விதமான ரெக்கவரியும் காணோம், அவன் ரெக்கவரி ஆவான்னு எனக்கு நம்பிக்கையும் போயிடுச்சு, அதனால் மொத்தத்தை ஆட்டத்தை களைச்சி விட்டுட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டு சைடு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டாரு. நண்பர் இந்த சமயத்தில் பேயர் கிராப் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய விலை சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய 1 இயர் ஹையிலிருந்து 32% இறங்கியிருக்கு. ஆனால் மொத்தமாக அதனுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து இறங்கி இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் அது ஒரு 37% இறங்கியிருக்கு. நான் ஏதாவது ஒரு 50% இறங்கின ஷேரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எனிவே இந்த பேயர் கிராப் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து ஒரு 38% என்பது இறங்கியிருக்கு. இனி இது போன்ற பங்குகள் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த பங்கில் என்ன ஒரு செய்தினா 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து போன வாரத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த பேயர் கிராப் சயின்ஸில் ஒரு செய்தி. நண்பர்களே, இப்போ இன்னொரு செக்டரில் ஒரு செய்தி என்னன்னா, இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ தான் அடுத்த 48 மணி நேரம் தானே ட்ரம்ப் அவர்கள் டைம் கொடுத்துருக்காரு. அப்போ மறுபடியும் அடுத்த வாரத்தில் எது போன்ற செக்டர்கள் ஃபோக்கஸில் வருது, செய்திகள் வருதுன்னா அப்புறம் இந்த சுகர் செக்டர் செய்தியில் வருது. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் ரிலேட்டடான செய்திகள் வந்தது, அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி பொசுன்னு காமிச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மறுபடியும் ஒன்றும் விஷயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மற்ற பவர் செக்டரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் மற்ற சில பங்குகள்லாம் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். ஸோ இந்த சுகர் செக்டரில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் அப்படின்றது கடந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவன் பண்ண வேலை கொஞ்சம் தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்ததை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி நிறுத்தியிருக்கான். 460 ரூபாயிலிருந்து ஒரு 520 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோலாக இருக்கான். ஸோ இந்த பங்கில் வந்து இப்படி தொடர்ந்து இருந்த சரிவில் இருந்தது, இப்போ இவனுடைய ட்ரெண்ட் வந்து லேசாக தலை தூக்கி பார்க்கும்படியாக மேல் நோக்கி கீது ஏறுமா அல்லது என்ன ஆகும்? இந்த பங்கு தொடர்ந்து ஒரு வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் போயிட்டு செக்டர் லேடர் இத்தனைக்கு அவனுக்கே இந்த நிலைமை பாவம். ஸோ செக்டர் இப்படியே இதனுடைய விலை நகர்வு என்பது கீழே தூக்கி போட்ட மாதிரி அம்புக்குறியாக இருந்தது. சமீபத்தில் இப்படி அம்புக்குறி மேல் நோக்கி வருமா, தன்னுடைய பழைய ஹையை கீது வந்து தொடுமா? நியூஸ் இருக்கிற சமயத்திலேயே அது ஏதாவது ஒரு ஐக்கியம் பண்ணுங்கயா. எப்போவுமே கும்பா குட்டிகளோடைய ஐக்கியம் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் காளைகளோட ஐக்கியமாகறதுக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான பங்குகளாக இந்த சுகர் செக்டர்களை சேர்ந்த பங்குகள், அவங்க அதில் லீடராக இருக்கக்கூடிய இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்றதான் கேள்வியாக வருது. எது எப்படியோ நண்பர்களே, இப்போதைக்கு தலைவலி சில பேர்த்துக்கு பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, கல்யாணம் ஆகிருக்கு, சரி ஓகே. அதுக்கு முன்னாடியும் கூட நிறைய பேர்த்துக்கு திடீர்னு தலைவலி வரும். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு தலைவலி என்பது வருது. தானாக தலைவலி வந்த மாதிரி இந்த 2026 தானாக இந்த ஈரான் அப்படின்ற நாட்டின் மேலே போரை கொண்டு வந்ததுனால இப்போ என்ன ஆயிருக்கு, 2026 தான் ஷேர் மார்க்கெட்டே இருக்கிறதுலையே மோசமான ஒரு சம்பவமாக
இன்றைய தேதியில் இருக்குது. 2026 ஷேர் மார்க்கெட்டில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட் என்பது ரொம்ப மோசமான பாயிண்டாக இருக்குது. இனி இந்த இடத்துலேருந்து இன்னும் மார்க்கெட் கீழே விழுகுமா, பெரிய கிராஷ் என்பது வருமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அது வருதா இல்லையான்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும், யாருக்கு என்ன தெரியும். அதுக்கு உண்டான ஹெட்ஜிங் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தா தான். பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, 25,300க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஒரு மானங்கட்ட மார்க்கெட், அதில் பணம் பண்ண முடியாது அப்படின்னு ஹெட்ஜிங் இது பண்ணி தப்பிச்சேறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் 22 நாள் டைம், அதுக்குள்ளே நீ வந்து அந்த இடத்த நீ ஓப்பன் பண்ணி கப்பலை போக விடுனா, டேய் நான் கப்பலை போக விட்டுட்டு தான் இருக்கேன், அதனால் அது எதிரிகளுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு பிரவ்யம் அடுத்த வாரங்களில் நடந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய கிராஷ் என்பது வரும்பொழுது ஆர் யூ ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.